அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் இன்னொருவர் இந்த மண்ணில் பிறந்ததும் இல்லை, இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள் மனித வாழ்வில் மலர்ச்சி தரும் பொன்மொழிகளாக திகழ்கின்றன. இந்த வீடியோவில் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்த பொன்மொழிகளை கேட்டு பயன்பெறுவோம். இன்ஷா அல்லாஹ். இதுவரை நமது தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள். 1. மார்க்கத்தில் முதன்மையானது இறைவனை அறியும் ஞானமாகும். 2. யார் தன்னை அறிந்தாரோ அவர் தன் இறைவனை அறிந்தவராவார். 3. தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது. 4. பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பவர் அதிர்ஷ்டசாலி. 5. தந்தையின் பொருத்தம் இறைவனின் பொருத்தம், தந்தையின் கோபம் இறைவனின் கோபம். 6. உழைப்பவரின் வியர்வை உலரும் முன் அவரின் கூலியை கொடுத்து விடுங்கள். 7. சீன தேசம் சென்றாயினும் கல்வி தேடுங்கள். கல்வி கற்பது ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கட்டாயமாகும். மக்களுக்கு அளிக்கும் அன்பளிப்புகளில் மிகச்சிறந்தது அவர்களுக்கு அளித்திடும் நல்ல கல்வியும் நல்லொழுக்க பயிற்சியும் ஆகும். 17. வேற்றுமை கொள்ளாதீர்கள், ஏனெனில் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் வேற்றுமை கொண்டு அழிந்தனர். 18. பொறுமை இறை நம்பிக்கையின் சரிபாதியாகும். 19. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒருவர் தன் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும். உன் பக்கத்தில் இருக்கும் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய், நீ முஸ்லிம் ஆவாய். 20. இறைவனின் மீது ஆணையாக எவனுடைய நாசவேலையில் இருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல. 21. பூமியில் உள்ள உயிர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். 22. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. 23. அமானிதத்தை, அதாவது அடைக்கல பொருளை பேணி காக்காதவனிடம் ஈமான் இல்லை. ஈமான் என்றால் நம்பிக்கை. வாக்குறுதியை நிறைவேற்றாதவரிடம் தீன், அதாவது இறைநெறி இல்லை. 24. உங்கள் வீடுகளில் இறைவனுக்கு மிக விருப்பமானது அனாதைகளை அரவணைக்கும் வீடேயாகும். 25. உங்களில் நற்குணம் உடையவரே உங்களில் சிறந்தவராவார். 26. பெருமையடிப்பவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். 27. புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையான பாவமாகும். 28. வணக்க வழிபாடு உள்ள ஒரு உலோபியை விட வணக்க வழிபாடு குறைந்த ஒரு கொடையாளி இறைவனுக்கு மிகச் சிறந்தவன். 29. தர்மத்தில் சிறந்தது இடதுகைக்கு தெரியாமல் வலதுகையால் கொடுப்பதுதான். 30. ரகசியமாக செய்யும் தர்மம்தான் இறைவனின் கோபத்தை தடுக்கும். இந்த வீடியோவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்த பொன்மொழிகளை கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இதன் தொடர்ச்சி இடம்பெறும். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்து அன்னலாரின் பொன்மொழிகளை உலகெங்கும் சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.